அதிமுக ஒருங்கிணைக்கக்கூடிய உங்களுடைய பணிகள் எந்த நிலையில இருக்கு? நல்லா தாங்க போயிட்டு இருக்கு. நிச்சயம் செய்வோம். நிச்சயம் 26ல திமுக நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அதான் நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். இருக்கு இருக்கு. பாஜகவும் அதிமுகவும் மடமாச்சரியங்கள்லாம் கடந்து 2026 தேர்தலில் ஒன்றிணையணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்கவுங்க அவங்க ஆசையை சொல்லதான் செய்வாங்க. நம்ம போய் அதை தவறுன்னு சொல்ல முடியாது. என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க மேடம் இந்த அதிமுக ஒருங்கிணைப்பு? ஏன்னா தேர்தலுக்கு தான் இருக்கு, என்ன பண்ண போறோம்? நீங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தா அதை பெருசு பண்ணிடுவீங்க. அதனால நான் நல்லபடியா பண்ணுவேன். என் மேல நம்பிக்கை இருக்குல்ல. மக்களுக்காக நாங்க செஞ்சே ஆகணும். ஏன்னா எனக்கு அரசாங்கத்துல என்ன என்ன வேலை அப்படிங்கறது முழுசும் தெரிஞ்சிருக்கு. அதனால இதை என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியல. ஏன்னா மத்திய அரசு பணம் கொடுக்கறதையே நீங்க வாங்கி ஒழுங்கா செலவு பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க செய்யறது எல்லாமே வீண் செலவா இருக்கு. அதாவது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு குழந்தை அதுக்கு ஒரு கிழிஞ்ச சட்டை போட்டு உடனே என்ன பண்ணுவீங்க? அதுக்கு ஒரு சட்டையை வாங்கி கொடுத்து போவீங்க. இதுக்காக நீங்க ஒரு கிராமத்துல இது நடக்குது. நீங்க சென்னை வரைக்கும் நான் போய் பெரிய ஷோரூம்ல எடுத்துட்டு வரேன், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே போலதான் இங்க உள்ள அரசாங்கம் என்ன பண்ணுது? வேண்டாத வேலைகள். இது அதாவது 10 பேர் நலன் பெறறதுக்கு ஒரு திட்டம், அதுவே 10,000 பேர் நலன் பெற ஒரு திட்டம்னா, இப்ப என்ன கேட்டீங்கன்னா நான் அதை தான் செய்வேன், இதை செய்ய மாட்டேன். ஆனா இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது? இந்த கேளிக்கை இந்த மாதிரி விஷயங்களுக்கு உடனே ஒரு பப்ளிசிட்டி. நீங்கெல்லாம் டிவிக்காரங்க வேற இருக்கீங்க, அதனால டிவியில போட்டுறீங்க. யூடியூப் அவங்களுக்குன்னே தனியாவே யூடியூப் ஒன்று போயிட்டு இருக்கு, அதுல அவங்க போட்டுக்கிறாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் மூளையே இல்லை, அதனால நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற அந்த நனவுலயே இருக்காங்க. அவங்க அப்பா ஆரம்பத்துல சொன்னாரு, அதுவும் தேர்தல் அறிக்கை தான், வீட்டுக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுப்போம். அப்ப நாங்க டூருக்குள்ள போகும்போது அம்மா கேட்டாங்க, அவ்வளவு நிலம் அரசாங்கத்துல இல்லையே, எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. கடைசியில என்ன சொல்லிட்டாரு? அழகா அவர் பாணியிலே சொல்லிட்டாரு, கொடுக்க முடியல, கையளவு தான் இருக்குது அப்படின்னாரு. இது நீங்க ஏற்கனவே ஆட்சி பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது. ரோட்ல போறவங்க மாதிரி சொல்லக்கூடாதுல்ல. ஒரு முதலமைச்சரெல்லாம் இருந்தவங்க பொறுப்போட பேசணும், பொறுப்போட அறிக்கை விடணும். அது இல்ல. அதே மாதிரிதான் இவங்க இப்ப செஞ்சிருக்குது. நான் இதை செஞ்சிருவோம், அதை செஞ்சிருவோம், நீட்டை உடனே நீக்கிடுவோம் அப்படின்னாங்க. நீக்கிடுவீங்களா? இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? இல்லையே. நான் என்ன கேக்குறேன்னா, இந்த 5 வருடத்துல நீங்க 4வது வருடம் முடிய போகுது. இப்போ இதுல இருக்கிறப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலையே செய்யலையே. நம்ம மக்களுக்கு செய்ய வேண்டியதை நீங்க செய்யணும்ல. உங்கள்கிட்ட யாரு கேட்டா இது வேணும் அது வேணும்னா கேட்டாங்க? இல்லையே. சாதாரண விஷயங்கள் அதுங்களுக்கு செய்யறத செய்யக்கூட இல்லையே அவங்க. அதுதான் வருத்தமா இருக்கு.